ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் 5,00,000 மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எப்படி அவங்களுடைய அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டையை வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய பெயரை மட்டும் வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த காப்பீட்டு அட்டையை ஏற்கனவே வச்சுருப்பாங்க, பட் அதை தொலைச்சிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அவங்களால அந்த கார்டை டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது அந்த காப்பீட்டு அட்டையை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் அவங்களுடைய பேரை மட்டும் போட்டு டக்குன்னு உடனடியாக அவங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டையை எடுக்க முடியும். பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டை நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க பேரை மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. cmchistn.com. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் என்ரோல்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், 5வது ஆப்ஷனாக சர்ச் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்கிறதே எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அவங்க பேரை மட்டும் வச்சு நம்ம எடுக்கிறது. ஸோ ரேஷன் கார்டு நம்பர் தேவையில்லை, மொபைல் நம்பர் தேவையில்லை, யூஆர்என் நம்பர் தேவையில்லை, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த நபர்னுடைய பெயர், பெனிஃபிஷரி நேம், அந்த பெயர் மட்டும் இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. நேமு கொடுத்துட்டு அவங்களுடைய மாவட்டம் தெரிஞ்சால் மாவட்டம் வந்து கொடுத்துக்கோங்க. இன்னும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கணும், கார்டு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஜெண்டர், தாலுக்கா, ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுங்க. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, பெனிஃபிஷரி நேம் அண்ட் மாவட்டம், ஜெண்டர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஒரு 10 செகண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போது நான் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக குமார், ஈரோடு அப்படின்னு மட்டும் தான் கொடுத்தேன். கொடுத்து சர்ச் வந்து கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு 10 பேஜில் அந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இவங்களுடைய கார்டு எது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முழு நேம் இதில் வந்துடும். மெம்பர் நேம் இன் இங்கிலீஷு, மெம்பர் நேம் இன் தமிழ், அதில் வந்துடும். அவங்களுடைய ஏஜு, அவங்க ஜெண்டரு, அவங்களுடைய மாவட்டம், ஸோ இதை வச்சு அவங்களுடைய கார்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அந்த பேர், ஏஜு இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பேர், ஏஜு, மாவட்டம், ஜெண்டர் இதெல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாலிசி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாலிசி நம்பர் அப்படிங்கிற இந்த நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த நம்பரை கிளிக் பண்ணோன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் யூஆர்என் நம்பர் இருக்கும், ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். இந்த ஃபோட்டோ வச்சும் அந்த நபர் தானா இந்த ஐடி கார்டு, இந்த காப்பீட்டு அட்டை அந்த நபர் தானா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கிளைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். ஏற்கனவே அந்த நபர் ஏதாவது கிளைம் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டம் மூலமாக அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே பாருங்கள். இந்த கிளைம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே எந்த ஹாஸ்பிட்டலு, பில் அமௌண்ட் எவ்வளோ அதெல்லாம் இருக்கும். இவங்க இது வரைக்கும் கிளைம் பண்ணதில்லை, அதனால் எதுவுமே இதில் காமிக்கலை. ஓகே, இப்போது இந்த நபர்னுடைய பாலிசி கார்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜென்ரேட் இ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக அந்த மருத்துவ காப்பீடு அட்டை உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல், அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.